நேற்று நம்ம ஃபாஃப் டு பிளஸஸ் ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காரு. நேற்று வந்து டிஎஸ்கே மேட்ச் வந்து போய்கிட்டு இருந்தது. இந்த மேட்ச் வந்து நம்ம தோற்றுருவோம்னு நினச்சோம். ஏன்னா பேட்டிங் பண்ண டீம் வந்து 200க்கு மேலே அடிச்சிட்டாங்க. ஓகே 220 போகும்போது டிஎஸ்கே தோற்றுருவாங்கப்பான்னு நினச்சா செகண்ட் ஹாஃபில் நம்ம ஃபாஃப் உள்ளே வராரு. உள்ளே வந்து ஒரு 100 ரன் வந்து அடிக்கிறாரு. இதை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா இந்த ஆக்ஷனில் சும்மாவாச்சும் அவர் நம்ம எடுத்துருக்கலாமோன்னு தோணுது. அன்சோல்டாக போனார் மனுஷன். ரொம்பவும் ஃபீல் பண்ணார். இதை பற்றி பீடா கூட வந்து பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஃபாஃப் வந்து ஒரு மாதிரி இதுவாக ஃபீல் பண்ணார் அப்படின்னு. எனக்கு என்னென்னா மேத்யூ ஷாட் எடுத்தோம்ல, மேத்யூ ஷாட்டை ஒரு ஸ்பின்னராக ட்ரை பண்ணலான்ற அந்த ஒரு சாய்ஸஸ்லேயே சிஎஸ்கே எடுத்தாங்கன்னா ஃபைன். இல்லை அவரை ஒரு டாப் ஆர்டர் பேட்டராக யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு ஐடியாவில் மேத்யூ ஷாட்டை எடுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக ஃபாஃபே எடுத்திருந்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பின்னர் ஆப்ஷனுக்காக மேபி மேத்யூ ஷாட்டை எடுத்திருப்பாங்கன்னு நம்புகிறேன். அது மட்டும் நல்ல ரீசனாக இருந்தால் ஓகே, அப்போயாச்சும் மனசை தேத்திக்கலாம். அப்படி வந்து அவர் ஒரு ஓப்பனராகவோ இல்லை ஒரு டாப் ஆர்டர் பேட்டராக தான் நாங்கள் வந்து அவரை கன்சர்ன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், ஃபாஃப் டு பிளஸிஸை வந்து இந்த ஆப்ஷனில் அன்சோல்டாக விட்டது இன்னுமே மனசு கேட்கலன்னு தான் சொல்லணும்.